போய் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை எரிக்கிறார்கள். பல பெண்கள் படுகாயம் அடைகிறார்கள், ஆண்கள் வெட்டப்படுகிறார்கள் பலர். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு போலீஸ் இப்படி அணுகுகிறதுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். போலீஸ் புத்திய சாதி புத்தி, கேவலமான ஒரு புத்தி. அது என்ன செய்யறாங்கன்னா, 2 பேர் தரப்புலையும் கைது செய்யறாங்க. நான் என்ன கேட்குறேன், என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து ஒருவனை நடிக்கிறார், நான் தடுக்கிறேன், 2 பேரையும் தான் நீ கைது பண்ணுவீங்களா? இதுதான் உங்கள் சட்டமா? எந்த ஐபிசியில் இருக்குது, எந்த பிஎன்எஸ்எஸ்ல இருக்குது? இது மாதிரி எங்கள் வீடு புகுந்து ஒருத்தர் வந்து என்னை அடிப்பான் ஒருத்தர், 200 பேர் வந்து அடிப்பாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களின் காலனிகளை உள்ளே ஊடு புகுந்து எரிப்பார்கள். ஆனால் அந்த 200 பேரை நீங்கள் கைது பண்ண மாட்டீங்க, வெறும் 8 பேரை கைது பண்ணுவீங்க. அவங்க பக்கம் 8 பேர், உங்கள் பக்கம் 7 பேருன்னு கைது பண்ணுவீங்களா? இதுக்கு பேர் இதுக்கு போலீஸு, இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து இல்லையா? இதை விட கேவலமான ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியுமா? ஆக ஆதிக்க சாதி வெறியர்கள் செயல்படுவதற்கு அச்சாணியாக செயல்படுவதே இந்த காவல்துறை தான், இந்த போலீஸ் தான்.